காவல் நிலையத்தில் உதயநிதி ஸ்டாலின் ஆஜராகி இருக்கிறார். போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இன்று காலை 10:58 மணிக்கு புறப்பட்டது சென்னை நீலாங்கரையிலிருந்து வாகனம் உதயநிதி ஏற்றிக்கொண்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 45 நிமிடங்கள், அதாவது 8 மணி நேரம் பயணம் செய்து செங்கிப்பட்டி காவல் நிலையம் வந்தடைந்திருக்கிறது. அங்கு உதயநிதி ஸ்டாலின் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக சற்று குழப்பம் ஏற்பட்டது. அதாவது திடீரென்று தஞ்சையை நோக்கி சென்று கொண்டிருந்த போலீஸ் வாகனம், உதயநிதி ஏற்றிக்கொண்டு சென்ற போலீஸ் வாகனம் யூட்டர்ன் எடுத்து திருச்சியை நோக்கி செல்ல தொடங்கியது. அப்போது எங்கு அழைத்து செல்லப்படுகிறார், என்ன நடக்கிறது என்பது புரியாமல் இருந்தது. அப்போது குறிப்பிட்ட அந்த தஞ்சை காவல் நிலையத்தில் அதிக அளவிலான திமுக தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த திட்டம் தற்காலிகமாக மாற்றப்பட்டு வேறு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்று கூறப்பட்டது. அப்போது அதற்கு உதயநிதி ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டது. அதாவது எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு, தனக்கு எதிராக எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காவல் நிலையத்தில் மட்டும்தான் நான் ஆஜராவேன், அங்குதான் அழைத்து செல்ல வேண்டும், வேறு எந்த காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றாலும் நான் வரமாட்டேன் என்று உதயநிதி ஸ்டாலின் போலீசாரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அப்போது ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் திடீரென்று திருச்சியை நோக்கி சென்றது. அப்போது உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த எதிர்ப்பு அதன் காரணமாக மீண்டும் தஞ்சையை நோக்கி சென்றது உள்ளிட்ட பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து சற்று முன்னர் ஏற்பட்டு ஒரு வழியாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் உதயநிதியை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அங்கு போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெறும் என்பது குறித்தும் உறுதியான தகவல் இல்லை. ஏனென்றால் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நேற்றைய தினத்தில் அவர் தஞ்சையில் நடைபெற்ற காவிரிக்கான இந்த காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தின் போது பேசிய அந்த வார்த்தை தான். அப்போதே அவர் அந்த வார்த்தை குறிப்பிட்டு பேசும்போது காவிரி நீரை பற்றி சொன்னேன் என்றெல்லாம் தெரிவித்து விட்டார். இருந்தாலும் கூட அந்த அவர் பேசும்போது யாருடைய பெயரையும் குறிப்பிடப்படவில்லை, எந்த ஒரு நிகழ்வையும் குறிப்பிடவில்லை. இதையெல்லாம் தற்போது இந்த விசாரணையின் போது உதயநிதி தரப்பில் தெரிவிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இரட்டை அர்த்தம் பொருள்படும் வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது, விமர்சனம் எழுந்திருக்கிறது. அதை நீங்கள் உங்களுடைய கருத்து, நீங்கள் எதை அடிப்படையாக வைத்து பேசினீர்கள் என்று போலீசார் தரப்பில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு உதயநிதி தரப்பில் ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டேன், காவிரி நீரை பற்றி பேசினேன் என்றெல்லாம் அவர் தரப்பில் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் போலீசார் விசாரணையாக மேற்கொண்டு விசாரணை முடிந்த பிறகு அவர் விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று மாலைக்குள்ளாகவே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட வேண்டும். அதாவது விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை இன்று மாலைக்குள்ளாக விடுவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் தெரிவித்துவிட்டார். கைது நடவடிக்கை கிடையாது, ரிமாண்ட் செய்து சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை கிடையாது, விசாரணை மட்டும்தான், விசாரணை முடிந்து விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்துவிட்டார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 8 மணி நேரம் பயணம் செய்து தஞ்சை வந்திருக்கக்கூடிய போலீஸ் வாகனம் உதயநிதி ஏற்றிக்கொண்டு செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கின்றார். போலீசார் விசாரணையும் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போது அவர் நடந்த நிகழ்வுகள், காலை முதல் தற்போது வரையில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதும், போலீசார் விசாரணையின் போது கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, அதற்கு அவர் தரப்பில் சொல்லப்பட்ட பதில்கள் என்ன, விசாரணை எவ்வளவு நேரம் நடைபெற்றது, என்ன நடந்தது உள்ளிட்ட முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் அடுத்தடுத்த அந்த நிகழ்வின் போது அந்த செய்திகள் வெளியாகும், தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக இன்று காலை 8:24 மணி அளவில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை காவல் நிலையத்தில் உதயநிதிக்கு எதிராக புகார் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 9:18 மணி அளவில் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்கிறார்கள். அதற்கு பிறகு 10:11 மணி அளவில் போலீசார் நீலாங்கரையில் உள்ள உதயநிதி இல்லத்தை நோக்கி குவிய தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு 10:39 அதாவது 10:40 மணி அளவில் நீதிமன்றத்தை நாடுகிறது திமுக. அப்போது 12 மணி வரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கூறுகிறது. ஆனால் அதையும் தாண்டி சரியாக 10:42 மணி அளவில் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம் தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு 10:58 மணி அளவில் அவர் கைது செய்யப்படுகிறார் உதயநிதி ஸ்டாலின். அப்போது புறப்பட்ட வாகனம் சரியாக 6:45 மணி அளவில் தஞ்சை வந்தடைந்திருக்கிறது. போலீசார் விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். விசாரணை முடிவில் தான் அடுத்த கட்ட தகவல் என்ன என்பது தெரிய வரும்.